கிறிஸ்துவுக்குள் என அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணின நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார். மாறாத தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் இனி தாமதமில்லாமல் இந்த மாதம் நீங்கள் இழந்து போன சகலத்தையும் சுதந்தரிப்பீர்கள். கானான் தேசத்தை சுற்றி பார்த்து திரும்பின 12 பேரில் 10 பேர் அதை நம்மால் சுதந்தரிக்க முடியாது. அங்கே ஏனாக்கியர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம். அந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாது என்று 10 பேர் சொன்னார்கள். ஆனால் யோசுவாவும் காலேபும் சொன்ன வார்த்தை, நாம் அதை எளிதாய் சுதந்தரிப்போம் என்று சொன்னார்கள். இதைத்தான் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த மாதம் நாம் எளிதாய் சத்துருவை, இந்த உலகத்தை, மாம்சத்தை ஜெயித்து சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவார். இந்த காரியம் இனி நடக்காது, இனி முடியாது என்று உலகமும் உலக மனிதர்களும் துர்ச்செய்தியை பரப்பினாலும் தேவ ஆவியை பெற்ற தேவ மனிதர்கள் எழும்பி சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எளிதாய் சுதந்தரிப்பீர்கள். தேவ ஆவியை பெற்ற மனிதனான காலேப் சுதந்தரித்தது போல நாமும் நன்மையானவர்களை சுதந்தரிக்க தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 27 வரை உள்ள வசனங்களை பார்ப்போமானால், சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்கிறோம். சிமியோன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனுமாயிருந்தான். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணின காரியத்தை அவன் சுதந்தரித்தான். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதென்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்தான். நம்முடைய வாழ்விலும் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க ஆவியானவர் நம்மேல் இருக்க வேண்டும். காலேப் தேவ ஆவியை உடையவனாய் இருந்தான், சுதந்தரித்தான். சிமியோன் மீது பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடியால் வார்த்தையால் சொல்லப்பட்டதை கரத்தால் ஏந்தி சுதந்தரித்தான். யோசுவாவும் காலேப்பும் கானானை சுதந்தரித்தார்கள். இவர்களை தவிர எகிப்திலிருந்து புறப்பட்ட எந்த ஒரு யுத்த புருஷர்களும் கானானை சுதந்தரிக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கும்போது நன்மைகளை சுதந்தரிக்க கிருபை பாராட்டுவார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3:10 ஓத்னியேல் மீது கர்த்தருடைய ஆவி வந்ததினால் அவன் பலன் கொண்டு சத்துருவை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். சத்துருவை எதிர்க்க வேண்டும் என்றால் முழங்கால் யுத்தம் பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் எதிரான வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயங்கொண்டு நன்மைகளை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34 பார்க்கும்போது, சிமியோன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், அவன் எதிரிகளை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 11:29 எப்தாவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அவன் மேற்கொண்டான். ஷிம்சோன் மீது ஆவியானவர் இறங்கினார், கர்ச்சிக்கிற பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் கிழித்து போட்டான். ஆவியானவர் நம்மை ஆண்டு நடத்த வேண்டும். ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது ஜெயம் கொண்டு நன்மைகளை சுதந்தரிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1 6 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, தன் அபிஷேகம் பண்ணின கோரோசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறப்பபடிக்கும் அவனை பார்த்து அவனது வலகையை பிடித்து சொல்கிறதாவது, நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நமக்கு முன்னே செல்லும் போது பாதைகள் செவ்வையாகும், எல்லா கோணல்களும் செவ்வையாய் மாறும். வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நமக்கு கொடுப்பார். அன்பானவர்களே, தேவ ஆவியானவர் நம் மீது வந்து அமர வேண்டுமானால் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது ஆவியானவர் நம்மை அவருடைய உன்னத அபிஷேகத்தால் அபிஷேகம் செய்வார்.
எந்த மனிதன் தேவ ஆவியினால் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்கிறானோ அவன் நிச்சயம் நன்மைகளை சுதந்தரிப்பான். சத்துருவை மேற்கொண்டு கானானின் ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பான். எனவே தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற வாஞ்சித்து அதை சுதந்தரித்துக் கொள்வோம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லது போல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவ ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என கண்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு சாட்சியாய் நிற்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தாவே, ஆவியானவருடைய ஆளுகையின் கரம் உம்மை நம்புகிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி உன்னத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உன்னத பலன்களை பெற்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் என்பதை உறுதிப்படுத்தி தருவீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, இந்த நாட்களிலே யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கர்த்தாவே எங்களுடைய காரியங்களை கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு அற்புதம் செய்யும் என்று கேட்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பின் ஆசீர்வாதத்தையும் நன்மையின் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக. விசேஷமாக இந்த பரீட்சை நாட்களிலே பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணின உம்முடைய வார்த்தையின்படி பரீட்சை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயர்களும் பெருமைப்படத்தக்கதாய் கர்த்தர் நல்ல மதிப்பெண் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். மேலான நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமாய் தேவையோடு இருக்கிறார்களோ உடைய தேவைகளை சந்திங்க, பலவீனங்களை மாற்றுங்க, நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை பாராட்டுவீராக. நான் தேற்றரவாளன் என்று சொன்ன தெய்வம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் தேற்றரவாளனாயிருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா மகிமைகளும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.